வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ராகி மாவும் தேங்காயும் வச்சு ஒரு சுவையான அல்வா ரெசிபி தாம்மா பார்ப்போம். ராகி மாவு ரொம்ப சத்தானது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப் ராகியை எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை களைஞ்சிருங்க. களைஞ்சிட்டு அதில் தவிடு உமிழெல்லாம் மேலே வரும். அதெல்லாம் நல்லா களைஞ்சி ஊற்றிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 அல்லது 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு தனியாக மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு பச்சரிசி, அதையும் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதில் நெல் உமியெல்லாம் இருக்கும், அதையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணதை அதை ராகியை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல அரைச்சி பாலாக பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 2-3 தடவை பால் எடுக்கணுமா, அதனால் முதல்ல மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அரைச்சி பாலாக எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி 2-3 தடவை பாலாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 கப்பு ராகி, 1/4 கப்பு அரிசி, அப்போ மொத்தம் 1 கப்பு. 1 கப்புக்கு வந்து 4 கப்பு தண்ணி அளவு தாம்மா. இதாம்மா கரெக்டு. நான் என்ன பண்ணியிருக்கேன், கேழ்வரகு அரைக்கும் போது ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பாலாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நல்லா பிழிஞ்சிருங்கம்மா, ஒட்டை பிழிஞ்சிருங்க. நல்லா சக்கையாக இருக்கும். நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி 1/4 கப்பு அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் 1/4 கப்பு தேங்காய், 1/4 கப்பு தேங்காய், நல்லா துருவின தேங்காய் 1/4 கப்பு. கட் பண்ணியும் போட்டுக்கலாம், துருவியும் போட்டுக்கலாம். 2 ஏலக்காய், 2 ஏலக்காய் வந்து உள்ளே இருக்கிற சீடு மட்டும் போடுங்கம்மா, இல்லாட்டி அது வந்து சக்கையாக இருக்கும், அதுக்காக அது வேண்டாம். சீடு மட்டும் போட்டு அதையும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மொத்தம் 4 கப்பு தண்ணி அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மிச்ச தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதையும் நல்லா வலுவலுன்னு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு 1 கப்பு வெல்லம், அது ஒரு 3/4 கப்பு ராகி, 1/4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு வெல்லம் போட்டு 1 கப் தண்ணி அதை ஊற்றி நல்லா பாகு பதம் வேணாம், வெல்லம் கரைஞ்சா போதும். நல்லா வெல்லம் கரையும் தாண்டி வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெல்லம் கரைஞ்ச உடனே இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வண்டல் இருக்கும். அதுக்காக அதையும் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது அதையும் கலந்துக்கிட்டு அடுப்பில் வைக்காதீங்கம்மா. வைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து அடுப்பை பற்ற வைக்காமல், ஸ்டவ்வை பற்ற வைக்காமல் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் ஏற்றணும். ஏன்னா கட்டிகள் விழுந்துடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளைப்பாகு எல்லாத்தையுமே நல்லா கலந்துடணும். கலந்ததுக்கப்புறம் தான் அடுப்பில் ஏற்றணும். ஏன்னா பச்சரிசி, ராகி மாவு எல்லாமே டக்குன்னு அடிப்பிடிக்கிற தன்மை உள்ளது. அதனால தான் முதல்லையே எல்லாம் இது பண்ணி 4 கிளாஸ் தண்ணி தான் அளவு. இதுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டு இந்த பாகு இருக்குது பார்த்திங்களா, அதையும் நல்லா ஊற்றி கலந்துங்க. கலந்துட்டு வடிகட்டி கலங்கம்மா. வெள்ளத்தில் மண் இருக்கும், அதனால் நல்லா வடிகட்டி கலந்துருங்க. ஆனால் இந்த அல்வா மிகவும் சுவையாக இருக்குமா, தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால. இது நீங்கள் ராகிலன்னு செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ராகி மாவுங்கிறது உடம்புக்கு நல்லது தானே. நல்லா கலந்து விட்டு நல்லா கிண்டுங்கம்மா. கட்டிகள் விழுற மாதிரி இருக்கும், ஆனால் கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டு ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு தட்டில் நெய் தடவி தனியாக வச்சுக்கோங்க. நல்லா வெந்த உடனே அதில் கொட்டி நம்ம பீஸ் போடணும். அதுக்காகத்தான் நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா பதம் வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வரணும். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த அல்வா கிளறி எடுக்கிறதுக்கு. ஆனால் கிளறிட்டோம்னா அதே அப்படி நல்லா சுருண்டு வந்துடும். அல்வா தான் சுருண்டு வரும்போது ஊட ஒவ்வொரு ஸ்பூன், இதுக்கு மொத்தத்துக்கு 3 ஸ்பூன் தாம்மா நெய் வேணும். அதிக அளவு நெய் கூட இதுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு தனியாக வீட்டு அல்வாலாம் செஞ்சோம்னா 1/4 கப்பு 1/2 கப்பு நெய்ன்னு அதிகமாக தேவைப்படும். இது செய்யறதும் சுலபம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குமா. நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா கிளறுனீங்கன்னா அடுப்பை சிம்மில் கூட வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கிளறுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறுங்க. எப்பொழுதுமே ஒரே மாதிரி அல்வாவாக கொடுக்காம இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே பிடிக்குமா இந்த அல்வா, நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ஊற வைக்கிறதா நமக்கு நேரம் ஆகும். ஊற வச்சிட்டோம்னா பால் எடுத்துட்டோம்னா
டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். திரும்பவும் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும். மொத்தமே 3 ஸ்பூன் தாம்மா நெய், இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. நல்லா ஊற்றுனீங்கன்னா ஊற்றி கிளறும் போதே சைடில் லேசாக ஒட்டாமல் நல்லா பந்து போல் சுருண்டு வரும். அதுதாம்மா பதம். ஒரு தட்டில் கூட நம்ம எடுத்து வச்சு லேசாக விட்டு பார்க்கணும். விட்டு பார்த்தோம்னா லேசாக பிசு பிசுன்னு வர்ற மாதிரி இருக்கும். பிசு பிசுன்னு வராமல் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் இருந்தால் தான் பீஸ் போடுறதுக்கு வரும். பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா பீஸ் போட வராது. ஒரு தட்டில் செக் பண்ணி பாருங்கள். இது லேசாக ஒட்டுது, அதனால இன்னும் கொஞ்சம் வரணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிளறுங்க. கிளறினீங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். ஏன்னா பதம் இப்போவே பாதி வந்துருச்சு. கையும் வலிக்காதுமா. நம்ம ஊற்றி கிளறப்ப அல்வாலாம் மற்ற அல்வாலாம் கிண்டினோம்னா கை வலிக்கும். இது கையெல்லாம் வலிக்காது. சுலபமாக சீக்கிரம் உருண்டு வர்ற பதம் வந்துடும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருண்டு வர்ற மாதிரி கிளறுங்க. கிளறிட்டு பழையபடிக்கும் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். இப்போ லேசாக ஒட்டவே ஒட்டாதுமா, சுருண்டு வந்துருச்சு. இதுதாம்மா பதம். இதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. இது நல்லா ஒட்டலைம்மா, கையில் ஒட்டலை. நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிளறிட்டு தட்டில் எடுத்து நல்லா கொட்டிடுங்க. கொட்டிட்டு சுருண்டு வந்துருச்சு. ஓரத்தில் நெய் ஊற்றின நெய் 3 ஸ்பூன் தான். அந்த நெய்யும் பார்த்தீங்கன்னா லேசாக கலந்து வெளியில் வருது பார்த்தீங்களா? இதுதான் பதம். கரெக்டாக வந்துருச்சு. இப்போ திரும்பவும் செக் பண்ணி பார்த்தா கூட ஒட்டாது பாருங்கள். நல்லா இருந்தால் சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் பதம். சுத்தமாக ஒட்டவே ஒட்டலை, தட்டில் நிற்காமல் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் பதம். போதும், இதுக்கு மேலே வச்சுருக்கவும் கூடாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டி நல்லா ஆற விடணுமா. உடனேலாம் பீஸ் போட்டாலாம் வராது. நல்லா ஒரு ரவுண்டு கிண்ணம் இருந்துச்சுன்னா அது பின்பக்கமாக நெய் தடவிட்டு அதை நல்லா சமப்படுத்தி வச்சுருங்க. நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா அதிக அளவு சூடாக இருக்கும் இல்லையா? அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பீஸ் போடணும். தேங்காயோட வாசனையும் ஏலக்காயோட மணமும் நெய் மணம் ராகி மாவு எல்லாம் சேர்ந்து சுவையான அல்வாமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு டிப்ஸு சொல்கிறேம்மா. ராகியை நல்லா முளைக்க வச்சுருங்க. தண்ணியில் ஊற போட்டு முளைக்க வச்சுட்டு அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கோங்க. திரித்து வச்சுக்கிட்டு அந்த மாவில் குழந்தைங்களுக்கு ஒரு பிறந்த குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் கஞ்சி மாதிரி நம்ம காய்ச்சி கொடுப்போம் பார்த்தீங்களா? அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாவில் கஞ்சியாக காய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்ல சத்து. ராகி மாவில் அதிக அளவு கால்சியம் இருக்குமா, அது கூட பாலும் கலந்து நம்ம கொடுக்கும்போது நல்ல சத்தாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த இது வந்து நல்லா ஆறின உடனே இதை நீங்கள் வில்லைகளாக பீஸ் போட்டு வைங்க. ரொம்ப சாஃப்டாக ஜெல்லி ஃபார்மில் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குமா. அந்த சுவையான ராகி தேங்காய் அல்வா ரெடி. நம்ம சேனல்லையே ராகியை முளைக்க வச்சு ஒரு ராகி மால்ட்டு ஒன்று தயார் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேம்மா. உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் லிங்க்கு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.